மனிதன் மாறக்கூடியவன், ஆனால் தேவனோ மாறாதவர். ஆகவே எந்த மனிதன் மீதும் நாம் நம்பிக்கை வைக்காமல் மன உறுதியோடு கூட நாம் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கும் போது பூரண சமாதானத்தோடு கூட நம் வாழ்வை கண்டிப்பாய் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதுல சந்தேகமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுநாள் வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்தால் இந்த மாதம் நிச்சயமாய் மன உறுதியோடு கூட கர்த்தருக்கென்று காத்திருங்கள். உங்கள் வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும். ஏனென்றால் அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுஷனும் அல்ல. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நீங்கள் தேவனையே பற்றி இருக்கும்போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து ஏளனம் செய்யலாம். ஏன் உங்களுக்கு பிடிக்காத, உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத சிலர் நம் நண்பர்களா இருந்தாலும் உறவினர்களா இருந்தாலும் நமக்கு எதிரியாக மாறலாம். அவர்கள் நம்மை சபிக்கலாம். நீ எங்க உருப்பட போற, நீ இப்படியே இருக்கிற, ஒரு நாள் நீ முன்னேற போவதில்லை, நீ சொல்லுவதெல்லாம் நீ நம்பிக்கொண்டே நீ இருக்க வேண்டியதுதான் என்றெல்லாம் நம்மை சபிப்பார்கள். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உன் கொம்பை உயர பண்ணுவேன் என்று சொன்னாரா? உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன், நான் உன் சந்ததியை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரா? அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கும் மனிதர்களுடைய கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் நாம் ஆளாகாதபடிக்கு கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உறுதியான மனதோடு கூடிய என் தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார், என் வாழ்க்கையில் என் தேவன் அழைத்த அந்த அழைப்பின் திட்டங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்று நீங்கள் உறுதியோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே நீர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நாங்கள் வைத்து செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நீ சொன்னிருக்கிற காரியங்கள் அதை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர். ஆனாலும் சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது சில மனிதர்களை நம்பி நாங்கள் மோசம் போகாதபடிக்கு, எங்கள் மனதிலே மாற்றம் வராதபடிக்கு உண்மையே உறுதியோடு கூட நம்பி இருக்கும்போது கர்த்தர் நீ நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பொறுமைகளை கொடுத்து கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். என் குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் உமக்கென்று ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். நான் நீர் மாத்திரம் மகிமைப்படும் தடைகள் எல்லாம் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. மனிதன் மாறக்கூடியவன், தேவனோ மாறாதவர். நீங்களும் மன உறுதியாய் இருங்கள். God bless you.